10 தொகுதி வெல்லுவோம் அந்த ரகசியம். கோவை மாவட்டத்திற்குட்பட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கலை நிறைவு செய்து வேட்புமனு பரிசீலனை முடிந்து வாபஸ் பெறுகின்ற நிகழ்வெல்லாம் முடிந்து 10 தொகுதியிலும் மிக வேகமாக தேர்தல் களத்தில் மக்களை சென்று சந்தித்து எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர்கள், தோழமை இயக்கத்தினுடைய வேட்பாளர்களெல்லாம் ஆதரவை கோருகின்ற மிக சிறப்பான பணிகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை வருகின்ற 13ஆம் தேதி முதல் கட்ட பிரச்சாரத்தை அனைத்து வார்டுகளுக்கும், அனைத்து தெருக்களுக்கும், அனைத்து இல்லங்களுக்கும் நேரில் நடந்து சென்று வாக்காளரை சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற முதல் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். அதற்கு பிறகு 2வது கட்டமாக ஒவ்வொரு வார்டுகள் வாரியாக சென்று வாக்காளரை சந்தித்து 2வது முறை வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சிகளை தொடங்க இருக்கின்றோம். ஆக கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நாங்கள் செல்லும் இடங்களில் எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு ஒரு மகத்தான ஆதரவை மிக சிறப்பாக பொதுமக்கள் வழங்கி வருகின்றார்கள். அதை நீங்கள் கண்கூட பார்க்குறீங்க. ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பை கொடுத்து எங்கள் வாக்கு உதயசூரியனுக்கு என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். எந்த இடங்களையும் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இடங்களில் கூட்டங்கள் குறைவாக கிடையாது. எல்லா இடங்களிலும் மிக எழுச்சியோடு பொதுமக்கள் எங்களுக்கு வரவேற்பை தந்திருக்கின்றார்கள். எங்களுக்கான வரவேற்பு என்பது மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு பொதுமக்கள் தருகின்ற மிகப்பெரிய ஒரு ஆதரவு. அந்த ஆதரவு என்பது வெற்றி பயணத்தை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் 2 நாட்களாக கோவையில் தங்கி பரப்புரை மேற்கொண்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறார். மீண்டும் ஆட்சி அமைத்தால் திமுக அவர் முதல்வராகிறார், அப்படி ஒரு முதல்வரானால் தமிழ்நாட்டில் யாருக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி மக்கள்கிட்ட பரப்புரை செஞ்சுட்டு இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தான். எங்களுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் தான். எங்கள் இயக்கத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சரை பற்றி இன்னொரு இயக்கத்தில் இருப்பவர் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இயக்கத்தில் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை. நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று எங்களுடைய முதலமைச்சராக எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களை தேர்ந்தெடுப்போம். தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு தயாராகி வருகின்றார்கள். அதனால் அவங்க இந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் கோவைக்கு வருகை தருகின்ற பொழுது பிஜேபி அரசாங்கம் அமைந்து இத்தனை ஆண்டுகளில் 3வது முறையாக இப்போ ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இந்த 3வது முறை ஆட்சி அமைத்து இந்த 12 ஆண்டுகளில் நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஒன்றிய அரசின் மூலமாக இந்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், இத்தனாயிரம் கோடி நிதிகளை கோவை மாவட்டத்துக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சேகரித்தால் அது மக்களிடத்தில் சென்று வாக்கு சேகரிப்பதற்கு ஒரு சரியான சூழலாக அமைந்திருக்கும். எதையும் செய்யாதவங்க அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக எங்களுடைய துணை முதலமைச்சர் மீது காழ்ப்புணர்ச்சிகரமாக குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டும் என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லக்கூடிய வார்த்தைகள். நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. எங்கள் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இயக்கத்தை வலுவாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரசை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் ஆதரவளிக்க தயாராக இருக்கின்றார்கள்.